பைபிளில் நிறைய பேர் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஒரே ஒரு தேவ மனுஷனை மாத்திரம் தியானிக்க போகிறோம். எல்லாத்தையும் தியானிக்க நேரம் இல்லை. சாட்சின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை இங்கே முன்னாடி வந்து சொல்கிறீங்க. அது செஞ்ச நன்மைகளுக்காக மற்றவர்களுக்கு சொல்கிற சாட்சி. அந்த சாட்சியை இப்போ பிரசங்கம் பண்ணலை. இந்த செய்தியினுடைய தலைப்பு சாட்சியாக நீங்களும் நான் என்ன செய்வது, வாழ்வது. அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சாட்சி சொல்லணும், அந்த சாட்சியும் சொல்லணும். ஆனால் அது மட்டும் சாட்சி அல்ல, அது ஒரு வகை சாட்சி. ஆனால் சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய கிரியை, நம்முடைய நடத்தை. அது 5 வழிகளில் நாம் சாட்சி வாழ வேண்டும். நிறையா இருக்குது. ஒரு 5 வழிகளில் நீங்களும் நானும் எல்லாருமே, இங்கே வந்து சிறு பிள்ளைகள் போனாலும் சிறு பிள்ளைகளும், வாலிபர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, வாலிப பிள்ளைகளும், சகோதரிமார்கள் இருக்கீங்க, நீங்களும் ஒரு சில சகோதரர்கள் இருக்கீங்க, திருமணமானவங்க, வயசானவங்க. ஸோ எல்லாருமே இந்த 5 வழிகளில் நம்ம சாட்சியாக வாழ்ந்தோம்னா நிச்சயம் தாவீதை போல் வர வர விருத்தி அடைய செய்வார், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர சாட்சியாய் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதற்கு தாவீதை இன்றைக்கு அந்த நபராக நான் எடுத்துக்கொள்கிறேன். மற்றவங்களும் சாட்சி பெற்றிருக்காங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த 5 வழிகளில், முக்கியமாக 5 வழிகளில் அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் தாவீது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது ஒரு அரசனாக எப்படிங்க மாற முடியும்? அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவருடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, இந்த 5 வழிகளில் அவர் சாட்சி பெற்றார். அப்போ அதே போல் நாமும் நல்லா வளர, முன்னேற, நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். முதலாவது எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13. பைபிள் கொண்டு வந்தார் எல்லாரும். வேதத்தை காணப்படும்படி, வார்த்தையை காணப்படுத்தும்படி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்த வசனமாக இருந்தாலும் அந்த பகுதியை எடுத்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை சவுலை தள்ளி தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் தாவீது செய்வான் என்று தாவீதை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் சாட்சி நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற சாட்சி முக்கியம்தான், அதனால தான் அதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் 4 காரியத்தை. ஏன்னா அவர்கிட்ட நம்ம சாட்சி பெற்றுட்டோம்னா மீதி உள்ள 4 வழியில் சாட்சி ஈஸியாக பெற்றுடலாம். அதனால தான் அதை முதல்ல வைக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும். இங்கே வாசித்த வசனம் தாவீதை குறித்து தேவன் என்ன திரும்ப சாட்சி கொடுத்தா, என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் இருதயத்திற்கு என்ன அருமையான சாட்சி! எனக்காவது அதை சிந்திச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ தாவீது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு என்ன செய்யணும், ஒரு ஏற்றவராக இருக்கும். இன்னும் அவரை குறித்து அவன் எனக்கு சித்தமானவைகள்லாம் அவன் செய்வான். இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை மாத்திரம்தான் செய்வான். எனக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதை என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுத்தா. அப்போ எப்படிங்க அவரை சாட்சி கொடுத்தாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இப்போ நான் உங்கள் எல்லாருடைய முகத்தை நான் பார்க்குறேன், நான் முகத்தை தான் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தை நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்க பிரசங்க நேரத்தில், என் முகத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். என் இருதயத்தில் இருக்கிறத என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் முகத்தையும் பார்ப்பார், இருதயத்தையும் பார்ப்பார். யோபுவின் முகத்தை பார்த்துன்னு இருக்கு. அப்போ மனுஷன் மாத்திரம் தான் முகத்தை மாத்திரம் பார்ப்பான், கர்த்தர் முகத்தையும் பார்த்து அதோடு கூட என்ன செய்வார், இருதயத்தையும் பார்ப்பார். இப்போ ஈசாக்கு 8 குழந்தை, தாவீது கடைசி. சவுல் அரசன் நல்லா தான் இருந்தார், ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தார். அப்புறம் அவருடைய அரசாட்சி சரியில்லை, அவரை தள்ளிட்டு இன்னொரு ராஜாவாக ஏற்படுத்தணும்னு சொல்லி தாவீதை உள்ளத்தில் ஆண்டவர் நினச்சார். அப்புறம் சாமுவேல் தான் வர்றாரு.
ஒரு ஒரு காலை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி விருந்துன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லி. அப்போ முதல் மகன் அனுப்பி வைக்கிறார் எலியாப்பை. நல்ல வளர்த்தியாக வாட்டா சாட்டமாக சவுளா போலவே. அப்புறம் அமினதாப்பு, அப்புறம் சம்மா, அப்புறம் ஒவ்வொரு பேராக இருக்குது. 4ஆம் 8-7 பேரும் போடப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு பேராக அனுப்பும்போது இப்போ சாமுவேல் ஊழியக்காரர் என்ன நினச்சார், முகத்தை பார்க்குறாரு, வாட்ட சாட்டத்தை பார்க்குறாரு. சவுல் அரசன் ராஜா வந்தது போல் இவங்களும் மீட்டில் இருக்காங்க, இவங்க தான் அடுத்த ராஜான்னு சொல்லி அந்த தையல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் பார்த்து சொன்னார், இல்லை நீ முகத்தை பார்க்குற, வாட்ட சாட்டத்தை பார்க்குற, வளர்ச்சியை பார்க்குற, நான் முகத்தை மாத்திரால இருதயத்தையும் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே முதல் மகன், 2வது மகன், 3வது மகன், ஒவ்வொரு மகனாக அனுப்பும்போது 7 பேர் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. உங்கள் குழந்தை இவ்வளோதானா, உங்கள் பிள்ளை இவ்வளோதானான்னு கேட்கும்போது தான் அப்பாவுக்கு என்ன வருது, இது மாதிரி கடைசி மகன் தாவீது ஆடு மேய்ச்சிட்ருக்கான்னு. அப்போ ஊழியக்காரர் சொல்கிறாரு சாமுவேல், அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. அவன் அழைச்சிட்டு வந்த உடனே அந்த அண்ணன்கள் மத்தியில் கடைசி 8வது பிறந்த தாவீதை, அற்பமாக எனப்பட்ட தாவீதை, ஒதுக்கப்பட்ட தாவீதை எல்லார் மத்தியில் அங்கே அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சாட்சி, இப்போ நம்ம சாட்சி தான் தலைப்பு. ஏன்னா தாவீதுனுடைய இருதயத்தை பார்த்தார். அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். தாவீதுனுடைய முகத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு, தாவீதுனுடைய இருதயத்தையும் பார்த்து அந்த ஊழியக்காரன் கிட்ட சொல்கிறாரு, இவன் தான் சொல்லி, நீ பார்க்குற முகத்தை மட்டும் பார்க்குறேன், நான் இருதயத்தையும் பார்க்குறேன்னு. அப்போ தாவீதை குறித்து இப்போ சாட்சியை பார்த்தா என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய இருதயம் ஒரு அன்புள்ள இருதயம், ஆண்டவருடைய இருதயம் ஒரு தாழ்மையான இருதயம், ஆண்டவருடைய இருதயம் ஒரு உண்மையுள்ள இருதயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார்ல, அந்த இருதயம் அப்படி இருந்துச்சு. ஒரு அன்புள்ள ஒரு இருதயமாய், ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயமாய், ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு இருதயமாய், ஒரு நறுங்குண்ட இருதயமாய், ஒரு உத்தம இருதயமாய், ஒரு மன்னிக்கிற ஒரு இதயமாய், இப்படி தாவீதுனுடைய இருதயம் ஆண்டவருடைய அந்த இருதயத்தை போலவே, அந்த இருதயத்தின் சுபாவத்தை போலவே இருந்ததுனால தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார். அந்த சாட்சியை நீங்களும் நானும் பெறணும்னா, ஆண்டவருடைய திவ்ய சுபாவம் போல் நமக்கு ஒரு அன்பு, நமக்கு ஒரு தாழ்மை, நீங்களும் நானும் ஒரு உண்மையாக, ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு உத்தமமாக, ஒரு மன்னிக்கிற இந்த இருதயம் இருந்துச்சுன்னா உங்களையும் என்னையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி உங்களையும் என்னையை குறித்து, அவரை குறித்து பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சா, உங்களை குறித்து என்னை குறித்து பைபிளில் எழுதாவிட்டாலும் அங்கே ஞாபக புஸ்தகம் இருக்குது, நம்ம செய்கிற கிரியின் பிரகாரம் அந்த புஸ்தகத்தை எழுதுவார். ஏன்னா இன்னொரு பைபிள் கிடையாது. இந்த தாவீதை போல் இந்த திவ்ய சுபாவம் இருந்துச்சுன்னா என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, இருதயம் ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றை பார்க்கல இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. இருதயத்திலிருந்து ஏறக்குறைய 13 விதமான பாவங்கள் இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படி பார்க்கும்போது கபடு, வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இருதயத்திலிருந்து தான் என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. அதனால தான் தாவீது சுத்த இருதயத்தை எண்ணில சிருஷ்டியுங்கிறார். அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாருல்ல, முகத்தையும் பார்க்குறார், குறிப்பாக இருதயத்தை பார்க்குறார். அப்போ நீங்களும் நானும் ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரே என் இருதயம் உங்கள் இருதயம் போல் இருக்கணும், அதே நேரத்தில் சுத்த இருதயமாக இருக்கணும், அது சிருஷ்டி ஆண்டவர். தாவீது அடிக்கடி இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தார். 1-2 வசனத்தை சொல்லி 2வது குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். இப்போ முதல் குறிப்புக்கு ஒத்த வசனம் சங்கீதம் 17 அப்படி எடுங்களே. அவரே சொல்கிறார், சங்கீதம் 17 தாவீதே சொல்கிறார், சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அந்த இருதயத்தை விசாரித்து அந்த இருதயத்தை புடமிட்டு பார்த்தும், எவ்வளோ அருமையான சாட்சி பாருங்க, ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். அப்போ இருதயத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இருக்குது. இருதயத்தின் நிறைவினால தான் என்ன செய்ய வாய் பேசும். தாவீது அடிக்கடி என் உதடுகளுக்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையுன்னு சொல்கிறது காரணம் அந்த இருதயம் சம்பந்தப்பட்டது. அப்போ சங்கீதம் 17:3 தாவீது சொல்கிறாரு, என் இருதயத்தை பரிசோதித்து. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பர்சனல் ப்ரேயரில், ஆண்டவரே என் இருதயத்தை, மற்றவங்களாம் என் முகத்தை தான் பார்க்குறாங்க, என் இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் தான் பார்ப்பீங்க. தாவீது சொல்கிறார், இருதயத்தை என் இருதயம் நீங்கள் பரிசோதிங்க, டெஸ்ட் பண்ணுங்கள், அதை விசாரிங்க, புடமிட்டு என்ன செய்யுங்க
பாருங்கள், தாவீது ஒன்றும் காணாது இருக்கிறீன்னா எவ்வளோ. அதனால தான் இருதயத்தை கேட்டவன்னு சாட்சி பெற்றார். கர்த்தர்னு சொல்கிறாரு, அவரும் தன்னை குறித்து சொல்கிறாரு. பிள்ளை நீங்கள் இப்படிலாம் 3 காரியம் செய்றீங்க, பரிசோதிக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க, புடமிட்டு பார்த்தோம், அந்த இருதயத்தில் வேறு காரியம் ஒன்றுமே நீங்கள் பார்க்கல, ஒன்றும் காணாது இருக்கிறீர், என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் சொல்கிறேன், சங்கீதம் 139 எடுங்களே. அப்படியே சங்கீதத்தை திருப்புங்க, 139 கடைசி 2 வசனம் பாருங்கள். தேவனே தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சாட்சி நானும் பெறணும்ப்பா. தாவீது பெற்றாரே. அப்போ என் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். 2வது, இருதயத்தை சோதித்து, அந்த இருதயத்திலிருந்து தான் சிந்தனை வருது, அந்த சிந்தனைகளை நீங்கள் என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். ஒருத்தர் வாசிங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, முதல்ல நீங்களும் நானும் பெற வேண்டிய சாட்சி உள்ள வாழ்க்கை என்ற தலைப்பில் தேவன் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். 2வது, நம்ம குடும்பம் உறவினர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். இப்போ உங்கள் குடும்பம்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி கணவரை குறித்து சாட்சி சொல்லணும், கணவர் மனைவியை குறித்து சாட்சி சொல்லணும், கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து என் பிள்ளை அப்படின்னு பிள்ளையை குறித்து நல்ல சாட்சியை சொல்லணும். அதேமாதிரி பிள்ளைகள் அம்மா அப்பாவை குறித்து என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். மருமகள், இதான் குடும்பம், மாமியாரை குறித்து என்ன செய்யணும், சான்ஸே இல்லை. மற்றது கூட சொல்லுவேன், ஆனால் மருமகள் மாமியாரை குறித்து, ஆனால் பைபிளில் வாழ்ந்துருக்காங்க. மாமியார் மருமகளை குறித்து சாட்சி சொல்லணும். இதுதாங்க குடும்பம். அம்மா அப்பா தாத்தா வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். அப்புறம் உறவினர். குடும்பம் மாத்திரமல்ல, கல்யாணம் ஆகி போனால் கூட உங்கள் அக்கா தங்கச்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், எங்கள் அண்ணன் என் தம்பி. அதுமாரி சகோதரிமார்கள் சகோதரர்கள் சொல்லணும், எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி அப்படின்னு உங்களை குறித்து என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அப்புறம் என்ன உறவினரில் மாமா மைத்துனர், கல்யாணம் பண்ணவொன்னு மைத்துனர் உறவுலாம் வருதுல்ல, இதுதாங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. தாவீது மகனிடத்தில் சாட்சி பெற்றிருக்கிறார், மைத்துனர்கிட்ட சாட்சி பெற்றிருக்கிறார், மைத்துனர் நண்பராகவே இருந்திருக்கிறார், மாமனார்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாரு, சாட்சி பெற்றிருக்கிறார். ஆனால் மனைவி மட்டும் பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. உண்மையாக மனைவி என்ன செய்யணும், தாவீதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கணும். அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ மகன் அப்பாவை குறித்து சாட்சி, எப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அது எப்படி சாட்சி சொல்லணும்னு நான் செய்தியில் சொல்கிறேன். இப்போ எடுங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜா, 2 ராஜா இல்லை, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். மகன் சாலமோன் அப்பாவை குறித்து சொல்கிற ஒரு சாட்சி. 1 ராஜாக்கள் 3:6. அதற்கு சாலமோன் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி ஃபஸ்ட்டு உண்மையும் நீதியும், 3வது மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. போதும், சாட்சியான வார்த்தைங்க வந்துருச்சு. அப்போ மகன் சாலமோன் அப்பா தாவீதை குறித்து, எங்கள் அப்பா உண்மை உள்ளவர், எங்கள் அப்பா நீதி உள்ளவர், எங்கள் அப்பா மன நேர்மை உள்ளவர் அப்படின்னு மகன் அப்பாவுக்கு சாட்சி. அப்படி இருந்ததுனால நீங்கள் பெரிய கிருபையை செஞ்சு அவரை ராஜாவாக மாற்றினீங்க. இப்போ அவர் ஸ்தானத்தில் இப்போ என்ன, தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, அண்ணன்மார்கள்லாம் பதவியை ராஜாவாக எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணாங்க. ஆனால் அந்த கிருபை, அப்பா மேலே வச்ச கிருபை இப்போ என் மேலே வந்து என்ன ராஜாவாக மாற்றினீங்க, எனக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி சொல்கிற வார்த்தையில் தான் அப்பாவை குறித்து சாட்சி சொல்கிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதே போல் உங்கள் பிள்ளைகள் இப்போ நான் சொல்கிறேன், நடைமுறைக்கு வரேன். எங்கள் அப்பா உண்மையுள்ளவர், எங்கள் அப்பா நீதி உள்ளவர், எங்கள் அப்பா உத்தமன், எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர், எங்கள் அம்மா ஜெபிக்கிறவர், எங்கள் அம்மா கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ. இப்படி பிள்ளைகள், எங்கள் அம்மா பாக்கியவதி, எங்கள் அம்மா பாக்கியவான்.
இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு நான் என்ன தவம் செய்தோனோ. இப்படிலாம் சொல்கிறாங்களா உங்கள் பிள்ளைங்க? சொல்கிறாங்களா இல்லைங்களா? அதாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை. ஏன்டா இந்த குடும்பத்தில் பிறந்த, ஏன் என்னை பெத்த, உரலை பெற்றிருக்கலாமே. இப்படிலாம் கேட்டால் அங்கே ஏதோ ஒரு சில கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். கோளாறு இல்லைன்னா பிள்ளைங்க வாலிப வயசில் பெற்றோரை மதிக்காமல் சில வார்த்தைகள் என்ன செய்யுது பேசுகிறாங்க. அப்போ நீங்களும் நானும் நடந்தால் இப்போ பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக அப்படி இப்படி இருந்தாலும் பின்னாடி நிச்சயமாக என்ன செய்வாங்க, உணருவாங்க. நான் ஒரு டிடுக்கு போனேன், ஒரு அடக்க ஆராதனைக்கு போனேன். அந்த பிரதர் அவங்க அம்மாவை குறித்து சாட்சி சொல்கிறாரு. எங்கள் அம்மா பாக்கியவதின்னு. என்ன அருமையான சாட்சி. எங்கள் அம்மா பாக்கியவதி. கணவன்மார்கள் மனைவியை குறித்து சாட்சி சொல்லணும். ஊரில் அநேக குணசாலிகள் உண்டு, நீயோ எல்லாரிலும் மேற்பட்டவங்க சொல்லணும். அன்பு சகோதரியே, அப்படி சாட்சியை பெறுறீங்களா? உங்கள் கணவர்கிட்ட வந்து தனியாக நான் கேட்கணும், உங்கள் வீட்டுக்காரம்மா எப்படின்னு. அதேமாரி கணவர்கிட்ட மனைவியை குறித்து கேட்கணும், மனைவிக்கிட்ட உங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னு தனியாக கேட்டால் தான் தெரியும். அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. அப்படிலாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் சாட்சியுள்ள வாழ்க்கை அதுதாங்க. தாவீது அப்படி மகன் சாட்சி சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போ நம்ம பிள்ளைகள் மகன் நம்மளை குறித்து என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் ஒரு சாட்சியுள்ள முதல்ல உம்மிடத்துலேருந்து சாட்சி பெறுவேன். அதான் ஃபஸ்ட்டு. அதில் இருந்தாவே அடுத்த சாட்சி ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா சாட்சியும் பெறலாம். இப்போ மைத்துனர், தாவீதுக்கு மைத்துனர் யார்? பேசுங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சத்தமா. யோனத்தான். ஃப்ரெண்டு யார்? யோனத்தான். மைத்துனராகவும் இருந்தார், ஃப்ரெண்டாகவும் இருந்தார் யோனத்தான். யோனத்தானுடைய சாட்சி எப்பேற்பட்ட சாட்சி? என்னைக்காவது படித்திருக்கீங்களா, தியானிச்சிருக்கீங்களா? திருப்புங்க 1 சாமுவேல் 19:4. 1 சாமுவேல் 19:4 வாசிங்க சார். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே, பார்த்தீங்களா, தாவீதுக்காக, மைத்துனருக்காக, அதே நேரத்தில் ஃப்ரெண்டுக்காக நலமாக அப்பாட்ட பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய், அப்பா நீங்கள் எதுவும் பாவம் செய்யாதிருப்பாராக, செய்யாமல் இருங்க, தாவீது உமக்கு விரோதமாக பாவம் செய்யவே இல்லை. அவன்னா நான் தாவீதுன்னு உங்களுக்கு புரியும்படி தான் வாசிக்கிறாங்க. அவன் தான் போட்டிருக்கு, அவன்னா தாவீது. அப்போ தாவீது செய்கைகள் உமக்கு மெத்த ஒரு உபயோகமாக இருக்கிறதே. என்ன அருமையான மைத்துனர் சாட்சி பாருங்க. பாவம் செய்யலப்பா, ஏப்பா அப்புறம் அவரை ஓட ஓட துரத்துறீங்க, கொல்றதுக்குங்கிறீங்க. நீங்கள் கொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பாவம். அவரை நான் அவர்கிட்ட நல்லா பழகி பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் பாவமே செய்யலை, அவருடைய கிரியைகள் செய்கைகள்லாம் உமக்கு மெத்த ஒரு உபயோகமாக தானே இருக்குது. உங்களுக்கு எந்த யூஸ்லெஸ் காரியம் எதுவுமே செய்யலையே. என்ன மைத்துனர் சாட்சியை பார்த்தீங்களா? அன்பு தேவ பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் மைத்துனர்கிட்ட இருந்து அப்படி சாட்சி பெற்றிருக்கீங்களா? ஃப்ரெண்டாகவும் இருந்தால் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அப்பப்பட்ட சாட்சி பெற்றிருக்கீங்களா? அடுத்து இப்போ மாமனார் சாட்சி. மாமனார் மருமகனை குறித்து சொன்ன சாட்சி. இந்த மாமனார் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? தாவீதை ஓட ஓட துரத்துகிற மாமனார். இப்போ மருமகன் தாவீதை குறித்து சொன்ன ஒரு அருமையான சாட்சி. அதே 1 சாமுவேல் 24 அப்படியே திருப்புங்க. 1 சாமுவேல் 24 17 18. தாவீதை பார்த்து, பார்த்தீங்களா, மாமனார் மருமகனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பார்க்கல நீதிமான். இது எப்பேற்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? மருமகன் மார்களே, உங்கள் மாமனார்ட்டிருந்து இப்படிப்பட்ட சாட்சியை பெற்றிருக்கீங்களா? மாமனார் இறந்து போயிட்டார் பாஸ்டர். இருக்கிற மாமனார்கிட்ட நீங்கள் சாட்சி பெறுங்க, செத்தவங்களை போட்டுருங்க. எல்லாருமே செத்துட்டாங்க, உங்களுக்கு சிலர் மாமனார் இருக்காங்கல்ல. இப்போ எங்கள் மாமனார் இறந்துட்டார், இப்போ உங்களுக்கு சிலருக்கு மாமனார் இருக்கலாம்ல. அப்போ அந்த மாமனார்கிட்டேருந்து நீங்கள் என்ன சாட்சி பார்க்கணும்? மருமகனே நீ என்னை பார்க்கலாம் நீதிமான். எவ்வளோ அருமையான சாட்சி. ஏன்னு தெரியுங்களா? கீழே படிங்க. அதான், மருமகனே நீ எனக்கு நன்மை செய்தாய், மாமனாராகிய நானும் உனக்கு என்ன செஞ்சேன்? தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். இன்றைக்கி என் உயிர் போயிருக்கும், நான் தான் உன் உயிரை எடுக்க வந்தேன். ஆனால்
ஒப்பு கொடுத்திருந்து நீ என்னை கொன்று போடவில்லை. வாசிங்க சிஸ்டர். ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாய் ராஜாவாய். இந்த பிரச்சனைக்காகத்தான் துரத்துறாரு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14 சொல்லி அப்போ அந்த காய்மாரம் பட்டு ஓட சவுலை தாவீதை துரத்துறாரு சவுல் அரசன். இப்போ அவர் வாயிலேருந்தே நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பான். இப்போ நான் சொல்கிறேன், எந்த மாமனார் உங்களை யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலிருந்து நீங்கள் யூஸ்ஃபுல் மருமகனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாட்சி பெறணும். இப்போ மருமகளுக்கு வாரேன். அதே போல் மாமியாரும், பக்கத்தில் கையை கொடு சொல்லுங்கள், மாமியாரும் உங்களை பார்த்து என்ன செய்யணும்? மருமகளாகிய உங்களை சாட்சி சொல்லணும். பைபிள் அப்படி இருக்குதா? எடுக்க வேண்டாம். ரூத்து நகோமி 2 பேருமே அப்பாப்பா. அது மாதிரி இன்றைக்கி மாமியார் மருமகள் இருந்துச்சுன்னா குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சுருக்காரு. நடக்காதனால தான் மாமியார் மருமகளுக்குள்ளே என்ன சண்டை? 2 கொண்டை ஒன்றா இருக்காதான் பழமொழி சொல்லுவாங்க. 2 கொண்டை ஒன்றா இருக்கு. மருமகளை மெச்சிய மாமியார் இல்லை, மாமியார் மெச்சிய மருமகளும் இல்லை. ஆனால் நாம் பிரசங்கம் பண்ணுகிற இதுக்கு உதாரணம் தான் இது. நம்ம தாவீதை தான் தியானிக்கிறோம், இருந்தாலும் அது சம்மந்தமாக சில தியானிக்கணும் இல்லை. இப்போ ரூத்து மருமகள், மகளே அந்த ரூத்து அம்மான்னு சொல்லி என்ன அந்த குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில் தான் என் ஆண்டவர் பிறக்கிறார். இங்கே தாவீதை பார்க்குறோம். தாவீது மாமனார்கிட்டருந்து சாட்சி பெறார். நீ என்னை பார்க்கிலும் நீதிமா, நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு நன்மை செஞ்ச. நீ இன்னும் ராஜாவாக மாறல தாவீது, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். இதுதாங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் தாவீதுடைய மனைவி, நிறைய மனைவி இருந்தாலும் இந்த இடத்துல மீகால், தாவீது நடனம் பண்ணி நல்லா துதிக்கும்போது அங்கேருந்து கேவலமாக புருஷனை சாட்சி சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்ட எவ்வளோ தாவீது நல்ல குணம் இருக்கும்போது ரொம்ப வேதனைப்படுத்தும்படியாய் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். திருப்புங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். மனைவி சாட்சி கொடுக்குற அளவுக்கு தாவீது வாழ்ந்தார். ஆனால் இது பொய் சாட்சி கொடுக்கல. 2 சாமுவேல் 6:21 பாருங்கள். அதற்கு தாவீது 20 வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, விட்டு கொடுங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, பார்த்தீங்களா, அற்ப மனுஷன், ஒரு ராஜா சாதாரணமாக ஒரு அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். இப்போ தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்துக்கு முன்பாக கத்தரை துதிச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன ஆண்டவரே அரசனாக மாற்றினீங்களே அப்படின்னு சொல்லி துதிச்சுக்கிட்டு அந்த, ஏன்னா சவுல் நாட்களில் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யலை, தேடவே இல்லை. தாவீது அரசனான பிறகு முதல் செஞ்ச காரியம் என்னது? உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறாரு? இத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொல்லி அது தேவ சமூகம் பிரசன்னம் கத்தர் இருக்கிறான்னு சொல்லி கொண்டு வர்றார். அப்போ நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். அதை மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அடுத்த வசனம் வாசிங்க சார். அதற்கு தாவீது மீகால் மனைவியை பார்த்து, மீகால் உங்கள் அப்பாவை பார்க்கிலும் உங்கள் அப்பாவுடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய அந்த ஜனத்தின் மேல் தலைவனாக ராஜாவாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடுனேன். நீ இன்சல்ட் பண்ணுற, என் டான்ஸை நீ அவமதிக்கிற. ராஜவஸ்திரம் நான் போட்டிருந்தேன், அந்த வஸ்திரத்தை கலட்டிட்டு நான் சன நூல் ஏப்பத்தை தரித்து கொண்டு நான் ஆடுறேன், முழு பலத்தோடு ஆடினேன். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்கள் அப்பா பார்க்க, உங்கள் அப்பா வீட்டாரை பார்க்கலாம் என்னை ஆண்டவர் ராஜாவாக என்ன செஞ்சார் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இதை இப்போ போட்ட டான்ஸை விட இதை பார்க்கலும் இன்னும் நான், நீ அற்பமாக நினைக்கிறியே பெண்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கேன்னு, நான் நீசனும் என் பார்வைக்கும் அற்பமாவேன்.
அப்படியே நீ சில பெண்களை சொல்றிய, அந்த பெண்களுக்கு கூட நான் மகிமையாக விளங்குவேன் என்றால், அதில் கவனிங்க, அதினால், பைபிளில் அதினால், ஆகையால், ஏனென்றால் இப்படிலாம் வந்துச்சுன்னா பைபிளை ரொம்ப நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் அட்டன்ஸோட கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. பைபிளில் ஆகையால், ஆனால் இப்படிலாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம். அப்போ இந்த காரியத்தை செஞ்சதுனால அதினால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீதுடைய மற்ற மனைவிக்கு ஏராளமான பிள்ளைகள், ஆனால் இந்த மனைவிக்கு மாத்திரம் சாகிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் என்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் போனதற்கு இதான் காரணம். இதான் காரணம். அப்போ யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். தாவீது ஆல்ரெடி குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டார். இங்கே சொந்த மனைவியே அற்பமாக நினைக்கிறாங்க. தாவீதை தான் கர்த்தர் உயர்த்துக்கிறார். இப்போ ரெண்டாவது குறிப்பில் நான் சொல்லுகிற காரியம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர், ரிலேட்டிவ், ஓன் பிரதர், ஓன் சிஸ்டர், மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், இவங்களிடத்திலிருந்து சாட்சி சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இவங்கெல்லாம் ஒரு காலமும் என்னை நல்ல சாட்சி சொன்னதே இல்லை. நீங்கள் நல்லா நடங்க பிரதர், அவங்க பொய் சாட்சி சொல்லட்டும், அவங்க வாயிலேருந்தே வரும். இப்போ மாமனார் எதிரியாக இருந்தார், எதிரி மாமனார் வாயிலேருந்து, மருமகனே நீ என்னை பார்க்கலாம் நீதிமான், நீ ராஜாவாக இருப்ப. வந்துச்சா வார்த்த? மைத்துனர் சாட்சி கொடுத்தார்ல, மகன் சாட்சி கொடுத்தார்ல, மீகாள் சாட்சி கொடுத்துக்கணும் மனைவி, அது பொய் சாட்சி, இப்படி ஆடுறியன்னு சொன்ன பொய் சாட்சி. அப்போ ரெண்டாவது குறிப்பில் நான் சொல்கிற காரியம், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே உம்மிடத்துலேருந்து நான் சாட்சி பெறுவேன். அதுதான் மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, குடும்பத்தோடு தான் நான் டெய்லி வாழ்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள நபர், டெய்லி என் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள நபர், அடுத்து இரத்த சம்பந்தமான மற்றபடி நான் சொன்ன உறவினர்கள், இவங்களிடத்திலிருந்து தாவீதை போல நான் நல்ல சாட்சி பெறணும். இது தாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒரு அலையா சொல்லாமா? அடுத்து மூணாவது, உங்கள் பாஸ்டர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். இதெல்லாம் நல்ல வார்த்தை தானே, கை கொடுக்கலாமே. சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர், உங்கள்னு சொல்ல நம்ம பாஸ்டர்னு கூட சொல்லலாம், நீங்கள் எங்கே இருக்கிறதுனால. நம்ம பாஸ்டர் நம்மளை குறித்து என்ன செய்யணும், சாட்சி. இது தாங்க மூணாவது வழிகளில் நம்ம சாட்சி பெறுறது. அப்படி தாவீது சாட்சி பெற்றாரா? திருப்புங்கள் 1 சாமுவேல் 22. சாமுவேல் இதில் தான் அதிகமாக தாவீதுடைய காரியம் வரும். 1 சாமுவேல் 22. இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்தர் 1 சாமுவேல் 22:14 வாசிங்க. நல்ல சத்தமா. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா, கவனிக்கிறீங்களா? பைபிளை எழுத்து கம்மா வார்த்தை எல்லாம் நிதானமாக படித்தா தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் படிக்கும்போது அப்படி படிங்க, கடன்னு படிச்சுட்டு போயிடாதீங்க. அகிமெலேக்குன்னா ஆசாரியன், இன்றைக்கி பாஸ்டர் இருக்க மாதிரி அன்னைக்கு ஆசாரியன். அப்போ அகிமெலேக்கு ஆசாரியன் ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு பிரதித்திரமாக வாசிங்க சிஸ்டர். உம்முடைய எல்லா ஊழியரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும், உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? என்ன அருமையான சாட்சி பார்த்தீங்களா? சவுலுக்கு எத்தனையோ ஊழியக்காரர் இருந்தாங்க, வேலைக்காரங்க. இந்த அகிமெலேக் ஆசாரியன் சொல்கிறாரு, ராஜா உங்கள் வீட்டில் எத்தனையோ சர்வெண்ட் இருக்காங்க, சோல்ஜர் இருக்காங்க, எல்லா ஊழியர்கள் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும், நீங்கள் என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அந்த கட்டளையின்படி செய்து வருகிறவனும். எவ்வளோ சாட்சி பார்த்தீங்களா? கீழ்ப்படிதல். உம்முடைய வீட்டில் கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? அப்போ ஊழியக்காரர் தாவீதை குறித்து ராஜாட்ட சொல்லுகிற சாட்சி. அப்போ அதனால தான் அது அப்போ சபைக்கு வருகிற நீங்கள் பாஸ்டர் இடத்துலேருந்து நீங்கள் சாட்சி பெறணும். அடுத்து சபைக்கு வருகிற நீங்கள் சகோதரிமார்களை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும்.
சகோதரிமார்கள் சகோதரர்களை குறித்து, சகோதரர்கள் சகோதரர்கள் சபையில் வருகிறபடி குடும்பங்கள் நீங்கள் நல்லா கவனித்து சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி சாட்சி சொல்லுவேன் கவனிங்க, நல்ல சாட்சி. இந்த பிரதர் 52 வாரத்தில் ஒரு வாரமும் லேட்டாக என்ன செய்ய மாட்டார் வாரம். இது நல்ல சாட்சியா கெட்ட சாட்சியா? நல்ல சாட்சி. நல்லா ஜெபிக்கிறவர், இந்த சகோதரி நல்லா ஜெபிக்கிறவங்க, இதாங்க சாட்சி. நல்ல வேதத்தை நல்லா படிப்பாங்க, அப்படியே ஒபே பண்ணுவாங்க. பண விஷயத்தில் தசம பாகம், காணிக்க, பொருத்தனை, எந்த காரியத்திலும் அவங்க இருக்கிறதுனால கொடுக்கல, ஊழியத்தில் இப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி அன்பின் நிமித்தம் இந்த பிரதர் கொடுப்பாங்க, இந்த குடும்பம் கொடுக்கும். இதெல்லாம் நல்ல சாட்சி. ஊழியக்காரனுக்கு ஒரு நாளும் முகம் கோணும்படி என்ன செய்ய மாட்டாங்க இந்த குடும்பம், இந்த பிரதர் நடந்ததே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி மாத்திரமல்ல, உபவாச ஜெபம் வைத்தாலும் வருவாங்க. சாட்சியா இல்லைங்களா? அதிகாலை ஜெபம் வைச்சாலும் நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னை முறைக்கிற மாதிரி தெரியுது. சாட்சி தானங்க இது. ஞாயிற்றுக்கிழமை சண்டே விசுவாசி மாத்திரமல்ல, லீவு போட்டுக்கிட்டு உபவாசத்தில் கலந்து கொள்வாங்க, அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்வாங்க. வீட்டு கூட்டத்தில் ஐசக் பிரதர் ஜெனிஃபர் வீடு தூரமாக இருந்தாலும் ஐசக் பிரதர் எல்லார் வீட்டுக்கும் தூரத்துலேருந்து வந்து கலந்து கொள்வது போல் ஐசக் பிரதர் உங்களை ஒரு சிலரை போல் எல்லா வீட்டிலும் கலந்துக்குவாங்க. யாரோ ஒருத்தர் இல்லை 2 பேருமே கலந்துக்குவாங்க. ஆமாவா இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி இந்த வாரம் ஐசக் பிரதர் வீட்டு கூட்டம் நான் கலந்து கொள்ளுவேன். அதான் அன்பின் நிமித்தம். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? சாட்சி பெறணும். சபையில் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரோடையும் நான் சமாதானமாக, இந்த பிரதர் இருக்காங்க, இந்த சிஸ்டர் இருக்காங்க. 11 மணிக்கு முடித்தோடனே பாஸ்டர் ஓடி வெளியில் வந்து சோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோத்திரம் பண்ண என்ன செய்வாங்க? முந்திக்குவாங்க. 11 மணிக்கு முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் இருந்து அப்படி எல்லாரையும் பார்த்து சிரித்த முகமாக என்ன செய்வாங்க? பேசி, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர், தம்பி எப்படி இருக்கீங்க, எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் சாட்சியா இல்லைங்களா? சொல்லுங்கள் சத்தமா. இப்படி ஊழியரிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆத்மாதான் செய்வாங்க. இவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் தனி ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ சாட்சி? இதெல்லாம் நான் சொல்லணும். ஊழியர்கள் உங்களை விசாரிக்கும் போது, கேள்விப்படும் போது, அந்த குடும்பத்தை குறித்து இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சபையினுடைய ஒழுங்கு, டிசிப்ளின், சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிடுவாங்க, அன்பு நிமித்த கீழ்ப்படிடுவாங்க. பாஸ்டர் சொல்லி சொல்லி அல்ல. இதெல்லாம் எப்பேற்பட்ட சாட்சி! பவுல் பாருங்கள், தீமையத்தை குறித்து என்ன சாட்சி? என் உள்ளம் போல இருக்கு. அதுமாரி நான் சொல்லணும், என் உள்ளம் போல இந்த பிரதர், என் உள்ளம் போல இந்த சிஸ்டர். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் சாட்சியா இல்லைங்களா? பவுல் தீத்துவை குறித்து சாட்சி கொடுத்தாரு, ஆக்கிலா பிரிஸ்கலா குறித்து சாட்சி கொடுத்தாரு. இதான் ஊழியக்காரத்திலிருந்து பெறுகிற சாட்சி. அப்படி தாவீது உண்மையுள்ளவன், கனமுள்ளவன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கீழ்ப்படுகிறவர். அப்படி சொல்லணும். பாஸ்டர் நான் சொல்லணும், இவங்களை வெட்டிட்டு வான்னு சொன்னால், வெட்டிட்டு வாங்கன்னா கட்டிட்டு வந்தால் தானே சொல்ல முடியும். கட்டிட்டு வாராங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கணும். அதேமாரி ஒருவருக்கு ஒருவர் சாட்சி பெறணும். நான் மட்டும் அல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நினச்சா, இந்த சகோதரி அன்பு சகோதரி, இந்த பிரதர் அன்பு பிரதர், நல்ல இந்த சபைக்கு வந்ததுலேருந்து உங்களை நல்ல எல்லா முக்கியத்துவம் இருக்காங்க, நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆத்மாதையும் செய்கிறாங்க, புது குடும்பங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சபையில் உள்ளவர்களும் சாட்சி. இதுதாங்க 3வது வழியில் நீங்களும் நானும் பெறுகிற மகிமையுள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமேன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து அல்லையா சொல்லாமா? சரி, 4வது குறிப்புக்கு போகிறேன். வேலை ஸ்தலத்தில் சாட்சி. எப்படி கர்த்தர் சாட்சி முக்கியமோ, குடும்ப ரிலேட்டிவ் உறவினர் சாட்சி முக்கியமோ, சபையின் பாஸ்டர் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சாட்சி எப்படி முக்கியமோ, அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். பிரைவேட்டு வேலையோ, கவர்மெண்ட் வேலையோ, வீட்டு வேலையோ, சாதா வேலையோ, நல்ல சம்பளமோ, நடுத்தர சம்பளமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இப்போ தாவீது பாருங்கள், கடன்னு நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் படித்தா, வசனம் படித்தா நேரம் ஆயிரும். முதல்ல ஆடு மேய்க்கிற வேலை, அந்த வேலையில் பொறுப்பாக உண்மையாக இருந்தார். ஒரு அலையா சொல்லாமா? ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு ஆடு தானே போயிடும், என் உயிர் போயிருமே அப்படின்னு ஒரு ஆடு தானே போயிடும். அப்பாட்ட சொல்லிக்கலாம்ல, உயிரை பணைய வச்சு சிங்கத்தை கொன்றா. இன்னொரு முறை கரடி வந்துச்சு, உயிரை பணைய வச்சு என்ன செஞ்சார்? கரடியை கொன்றா.
அப்பா சொல்கிறாரு, மிலிட்ரியில் இருக்கிற அண்ணன்களுக்கு இந்த அப்பம் பால் கட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் 1000 பேருக்கு அதிபதிட்ட கொடுத்து நீ நலம் விசாரிச்சுட்டு வான்னு சொன்னோன்னே உடனே அப்பாவுக்கு ஒபே பண்ணுறாரு, கீழ்ப்படுகிறார். தாவீது வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது தெரியுங்களா? அப்போ ஆடை ஏனதான விடல, காவலாளி வசம் வச்சுட்டு அதிகாலமே எழுந்து காவலாளிகிட்டு இதை பார்த்துக்கப்பா, நான் போயிட்டு வரேன், எங்கள் அப்பா ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, எங்கள் அண்ணன்மார்கள் மிலிட்ரியில் இருக்காங்க, அவங்கள விசாரிச்சுட்டு நான் வருவேன்னு சொல்லி பொறுப்பாக கொடுத்துட்டு தான் போனார். அந்த வேலையில் உண்மையாக இருந்ததுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் உயர்த்துறார். சீ பும்பா ஒரே நாளில் நீங்கள் உயர மாட்டீங்க. அப்படி யாராவது சொன்னால் கள்ள தீர்க்கதரிசி. உங்களையும் என்னை ஆண்டவர் எப்படி உயர்த்துவா? வேதம் வைத்திருக்கிற ஒழுங்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தாவீது நாளுக்கு நாள் வெறுத்தி அடைந்தான், வர வர பலத்தான். பார்த்தீங்களா? ஏன் அந்த பைபிள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. ஒரே நாளில் ராஜாவும் மாறல. ஆடு மேய்க்கிற வேலை தான் மொதல் வேலை. அடுத்து ஒரு வேலை சொல்லிட்டுங்களா, இசை என்ன செய்வார்? நேர்த்தியாக வாசிப்பார். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஏனாதானன் இல்லை, இசை என்ன செய்வார்? நேர்த்தியாக வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும்போது சவுல்ட்டு இருந்த அசுத்தாவி என்ன செஞ்சது பார்த்தீங்களா? அது அபிஷேகத்தோட நேர்த்தியாக சும்மா வாசித்தா அசுத்தாவி போகாது. அபிஷேகத்தோட நேர்த்தியாக வாசித்ததுனால தான் சவுல்ட்டு இருந்த அசுத்தாவி என்ன செஞ்சிச்சு. அப்போ அந்த வேலையில் அவர் எப்படி இருந்தார்? உண்மையாக இருந்தார், பொறுப்பாக இருந்தார், கண்ணும் கருத்துமாக இருந்தார். இது அடுத்த வேலை, ஆடு மேய்க்கிற வேலையை விட அடுத்த வேலை. அண்ணன்மார்களை பார்க்க வரும்போது கோலியாத்தை வீழ்த்தினது. எல்லாரும் தொடநடுங்கி பயலாக இருக்காங்க. சவுல்லேருந்து இவங்க அண்ணன்மார்கள் 3 பேர் மிலிட்ரியில் இருக்கிறாங்க. அவ்வளவும் அவன் 40 நாள் இரவும் பகல் வந்து கொக்கரிக்கிறான். ஒருத்தருக்கு கூட தைரியம் வரல. நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்னு சொல்லி விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி கவனில் ஒரு கல்லை எடுத்து விட்டு நெத்தியில் பட்டு குப்புற விழுந்து கையில் ஒன்றுமில்லாதிருந்து அவன் பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தோடைய தலையை என்ன செஞ்சார்? வீழ்த்தினார். அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு பிடிச்சா. ஒரு இல்லையா சொல்லாவா? அப்போ தான் ராஜாவுக்கும் மருமகனாகிறது இப்படி படிப்படியாக உயர்த்துறாரு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அப்புறம் வாசிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அந்த வேலை அடுப்பு இங்கே வந்த வேலை, அண்ணன் பார்க்குற வேலை தான். ஆனால் இவன் நிந்திச்சதுனால இந்த மிகப்பெரிய நிந்தை அவமானத்தை மாட்டி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இதில் உண்மையாக இருந்தார். இது முடிஞ்ச உடனேயே கல்யாணம். அவர் இந்த சவுல் பாருங்க, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னுட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ண நேரத்தில் இன்னொரு தட்டை கொடுத்துட்டார். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. சவுல் சாதாரண ஆள் நினச்சிக்காதீங்க. தாவீது நம்பிட்டு இருக்காரு, நான் ராஜாவுக்கும் மருமகனாகிறதுக்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்திரம். ரொம்ப தாழ்த்துறாரு. உண்மையாக தான் தாழ்த்தினார், நடிக்கலாம் இல்லை. அப்படி மகளை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த மகள் பேர் மேரா, 2வது மகள் பேர் மீகா. இப்போ சொல்கிறாரு மீகால்னு 2வது. இப்போ தாவீதை கொல்றதுக்கு என்ன நம்ம திட்டம் போடுறாரு? பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல், பெலிஸ்தனை கொன்று அந்த 100 நுனித்தோலை கொண்டு வாங்கன்னு. இதுதான் கட்டிட்டு வானா வெட்டிட்டு வர்றது. இவர் எத்தனை பேரை கொண்டார் தெரியுங்களா? 200 பேரை கொண்டுட்டு 200 நுனித்தோலை, 100 தானே, 100 என்ன பெலிஸ்தானே, 200 பேரை கொள்றேன்னு சொல்லி 200 பேரை கொண்டு வர்றாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். மகளை ஏமாற்றிட்டார், 2வது மகளை சரி கல்யாணம் பண்ணிட்டார். இந்த நடந்த சம்பவத்துக்கு பிறகு ப்ரமோஷன் பாருங்கள், யுத்த அதிகாரி. இப்போ என்ன அதிகாரி? நான் சொல்கிறதெல்லாம் சாமுவேலில் தான் இருக்குது. வீட்டில் போய் பொறுப்பாக படிங்க, இப்போ படிக்க வேண்டாம். அப்படி ஸ்டெப்பாக ஆண்டவர் உயர்த்துறாரு பாருங்க. வர அந்த வேலை, ஆடு மேய்க்கிற வேலை, ஆயுததாரியாக இருக்கிறாரு, இசை வாசிக்கிறாரு, கோலியாத்தை அந்த வேலையை ஜெயிக்கிறாரு, ராஜாவுக்கு மகளாகிறாரு. அப்போ 100 பேரை கூட சொன்னால் அந்த 100 பேர் எவனாவது இவனை கொண்டுருவாங்கிறதான் அவன் திட்டம். இவர் 200 பேரை கொண்டு நுனித்தோலை கொண்டு வந்துட்டார். அப்போ இப்போ யுத்த மனுஷர் மேல் அதிகாரி, இன்னும் ராஜாவை வரல. அப்புறம் 1000 பேருக்கு அதிகாரி. அப்புறம் ஒரு கோத்திரத்துக்கு, யூதா கோத்திரம் மாத்திரம் 7 வருஷம். அப்புறம் 12 கோத்திரத்துக்கும். ஆக மொத்தம் 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டா. 17 வயதில் ராஜாவா அபிஷேகம் பண்ணுறாரு. எடுத்தோன்னே ராஜாவாகலை, 30 வயதில் தாவீது ராஜாவாகிறாரு.
17 இடையில 13 வருஷம் பாடு மத்தியில் போனாலும் இந்த 13 வருஷம் அவருக்கு ஸ்டெப்பாக ப்ரொமோஷன் தான். ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ பிரதர், நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருங்க, ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார், சம்பள உயர்வு கொடுப்பார். இப்போ வேணால் அதிகாரி உங்களை இருக்கலாம், சுற்று உள்ளவங்க பொறாமையாக உங்களை பார்க்கலாம், எந்த வேலையில் பொறாமல் இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பிரச்சனை இருக்கும், வெளியில் பார்த்தா யூனிஃபார்ம் போட்டு வருவாங்கட்டு ஒர்க்கர்கள்லாம். அதில் நீங்கள் உண்மையும் உத்தமாக இருந்து பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கொடுக்குற வேலையில் உண்மையாக இருங்க. நான் இப்படி ஸ்டெப்பாக சொன்னேன் பார்த்தீங்களா, அத்தனையிலும் உண்மையாக இருந்தார். ஆடு மேய்க்கிறதுல உண்மையாக இருந்தார். ஆயுததாரி போஸ்ட்டு அதில் உண்மையாக இருந்தார், எடுத்தோன்னே ராஜா கிடையாது. கோலியாத்து ஜெயிக்கிற வேலை அதில் உண்மையாக இருந்தார். மகள் கல்யாணம் பண்ணுறதுல 100 பேர் 200 பேரை கொண்டு அதில் உண்மையாக இருந்தார். அப்புறம் யுத்த மனுஷர் மேல் ஒரு அதிகாரியாக போஸ்டிங் கொடுக்குறாரு அவர். அப்புறம் 1000 பேருக்கு அதிகாரி. அப்படிங்களா? இப்போ 12 கோத்திரம் இல்லை, ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் தான் ராஜா 7 வருஷம். அப்புறம் மீதி உள்ள வருஷங்கள் 12 கோத்திரத்துக்கும். இப்படி தான் இதாங்க வேலை ஸ்தலத்தில் உயர்வு. அதில் சாட்சி பெற, அதில் ஒரு வேலைக்காரன் கொடுக்குற ஒரு சாட்சியை சொல்லி, இதுக்கு அதான் அந்த முக்கியமான வசனம். இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் வசனம் இருக்குது, உங்களுக்கு சொல்லலை, நான் சொல்லிட்டேன். இப்போ 1 சாமுவேல் கடன்னு பாருங்க. அவன் ஒரு சவுளுடைய ஒரு வேலைக்காரன் கொடுக்குற ஒரு சாட்சியை பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டு இருக்கிறேன். சாட்சியை பாருங்க. சரிங்களா? வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கத்தர் அவன். அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருந்து கத்தர் இல்லைன்னா வேஸ்ட்டு. சொல்லுங்க, எல்லாம் இருந்தும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் இருந்து கத்தர் இல்லைன்னா வேஸ்ட்டு. படிப்பு இருந்து, வேலை இருந்து, வீடு இருந்து, கார் இருந்து, கத்தர் இல்லைன்னா வேஸ்ட்டு. அது சவுளுடைய வேலைக்காரன் சாட்சியை பாருங்கள். அப்படியே கட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சாட்சி. இதாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்போ அவர் ராஜாவெல்லாம் மாறலை, சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த நேரம் தான், அப்புறம் தான் ஒவ்வொரு போஸ்டிங்காக அவருக்கு அப்படியே ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்படியே கடன்னு அவர் அடிக்கிறார் பாருங்கள். கடகடன வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்திரன், சௌந்தரியம் உள்ளவன், கத்தர் அவனோடு கூட இருக்கிறார். இதாங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வேலை ஸ்தலத்தில். உங்கள் வேலை ஸ்தலத்தில் சொல்லணும், இந்த சகோதரி ஒரு நிமிஷம் கூட லேஸ்ட்டாக வர மாட்டாங்க. மற்றவங்க ஓப்பி அடிக்கிற மாரி ஓப்பி அடிக்க மாட்டாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக சின்சியராக என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. அது கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ அந்த அரசாங்க சட்டத்துக்கு, அந்த பிரைவேட் சட்டத்துக்கு கீழ்ப்படித்து வேலைக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த வேலையை உண்மையும் உத்தமாய், நேர்த்தியாய், சிறப்பாய், மற்றவர்களை பார்க்க டேலண்டாய் செய்வார்கள் என்று உங்களை குறித்து வேலை ஸ்தலத்தில் சாட்சி இருக்கும்போது கர்த்தர் படிப்படியாக உங்களை உயர்த்துவார். கடைசியாய் சமுதாயத்தில் சாட்சி. அதான் புறஜாதி. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இந்து இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க. நீங்கள் வசிக்கிற ஊரில் பல புறஜாதிகளோடு நம்ம பழகிறோம். இப்போ இந்த இடத்த விட்டு போனாவே புறஜாதிகள் மத்தியில் தான் போகிறோம். கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் புறஜாதி. அப்படி ஒரு புறஜாதி ராஜா சொன்ன ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். திருப்புங்கள் 1 சாமுவேல் 29. புறஜாதி அரசன் சொன்ன ஒரு சாட்சி. அதனால தான் கடைசி சமுதாய சாட்சி. புறஜாதியோட மத்தியிலையும் நம்ம சாட்சி பெறணும். புறஜாதி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1 சாமுவேல் 29:6. அப்பொழுது ஆகீஸ், இவர் ஒரு புறஜாதி ராஜா, காத்து ராஜா. இவர்கிட்ட முன்னு தான் இந்த பைத்தியம் கொண்ட மாதிரி டான்ஸ் இது வல்ப்பு வந்து அப்படியே நடித்து வந்தவர். அப்போ அவர்கிட்ட சில நாள் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த சவுல அரசனுக்கு பயந்துக்கிட்டு எதிரி ராஜாட்ட போய் அங்கே போய் அவங்கள்ட்ட இருந்து யுத்தம் பண்ணுறது அப்படி. அப்போ ஒரு தடவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் வரும்போது அவங்களாம் இவர் தாவீதை அழைச்சிட்டு போக வேண்டாம், இது வரைக்கும் இருந்தார், மற்ற ராஜாட்ட போய் யுத்தம் பண்ணார், இப்போ இவங்க ஜனங்கள் சொல்லி இவர் நமக்கு விரோதமாக ஆயிடுவார், அதனால் ராஜாவை இவரை மட்டும் இன்றைக்கி இந்த யுத்தத்துக்கு மட்டும் தாவீதை அழைச்சிட்டு போக வேண்டாம். அந்த 29 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள், அதான் அதனுடைய சாராம்சம். இப்போ சாட்சியை பாருங்கள், படிங்க சிஸ்டர். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, எதிங்களா
நீ உத்தமன். தாவீது உன்னை குறித்து எங்கள் ஜனங்க எதனாலும், புறஜாதி ஜனங்க எது சொன்னாலும், வேலைக்காரங்க சொன்னாலும், நான் உன்னை கவனிச்சிட்டே இருந்திருக்கிறேன், நீ உத்தமன். என்ன அருமையான சாட்சி பார்த்தீங்களா? இப்படி முஸ்லீம் நண்பர், இந்து நண்பர் உங்களை பார்த்து உத்தமன் அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வீடு உண்டு பொழப்புண்டு சர்ச்சு உண்டு இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் குடும்ப சபை இருக்கிறது, பண விஷயத்தில் உண்மையாக இருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல உண்மையாக இருக்கிறீங்க. உங்களை பாருங்க, நம்ம 2 கண்ணால் பார்க்குறோம். உலகம் நம்மளை என்ன இத்தனை கண்ணால் பார்க்குது? 1000 கண்ணு நம்மளை பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் கவனிக்கிறீங்களோ உங்களையும் என்னையும் 1000 கண்ணு பார்த்துட்டு இருக்கு, தெரியுங்களா? அப்போ எவ்வளவு புறஜாதி மத்தியில் நம்ம சாட்சியாக வாழணும். இந்த புறஜாதி அரசன், இஸ்ரவேல் அரசன் அல்ல, ஆகீஸ் தாவீது அழைத்து நீ உத்தமன். படிங்க சிஸ்டர். நீ பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு என் பார்வைக்கு நல்லது என்றும், நீ கொஞ்ச நாள் வந்த என்னக்கிட்ட, அரசன்ட்ட சவுல் அரசனுக்கு பயந்து என்னட்ட அடைக்கலமாக வந்த, இங்கே இருந்து நீ இதெல்லாம் பண்ணுன. அப்போ நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் டுடே இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும், இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உத்தமன். நீ என்கிட்ட வந்த எத்தனை வருஷங்கள் இருக்கலாம், இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னை பார்க்குறேன், ஒரு பொல்லாப்பு கூட உன்ட்ட எட்ட அருமையான சாட்சி பாருங்க தாவீது, ஒரு பொல்லாப்பு கூட பார்க்கல. அடுத்து, ஆகிலும் எங்கள் பிரபு இருக்காங்கல்ல, அவங்க பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல, நீ எனக்கு பிரியமானவன், நீ உத்தமன் தான், உம்மிடத்தில் பொல்லாப்பு இல்லை. அதனால் அவங்களாம் இந்த யுத்தத்துக்கு இந்த டைம் நீ வேண்டாங்கிறாங்க, அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இப்போ 8 வாசிங்க சார். இப்போ தாவீது அரசனை பார்த்து ஆகீஸை நோக்கி, ஏன் என்னை அழைச்சிட்டு போக மாட்டீங்க? நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவருடைய சத்துருக்கோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது. அவர் சொல்கிறார், தன்னை குறித்து சொல்கிறார். சொல்லுங்க, ராஜாவே சொல்லிட்டாரு, பிரபுக்களை கேட்டுட்டு என்ன யுத்தத்துக்கு வரான்னு சொல்கிறீங்களே, ராஜா என்கிட்ட என்ன கண்டிங்க? அடுத்த வசனம் வாசிங்க சார். ஆகீஸ் தாவீது புறத்திரமாக, அதெல்லாம் தெரியும் தாவீது, அறிவேன். அந்த சாட்சியை பாருங்க, என்னைக்காவது கவனித்து ருசிச்சு படிச்சிருக்கீங்களா? நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். தாவீதுக்காக ஒரு அல்லையா சொல்லாமா? தாவீதுங்கல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக என்ன மனுஷன் வாழ்ந்துருக்கார் பார்த்தீங்களா? நீ என் பார்வைக்கு தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தர் பிரபுக்கள் தான் சொல்கிறாங்க, நான் சொல்லுன்னு சொல்லி 3 விதமான சாட்சி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். காரியத்தை சுருக்குகிறேன், மீண்டும் வருக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாட்சியுள்ள வாழ்க்கையில் 5 காரியம். முதலாவது தேவன் கொடுக்குற சாட்சி, 2வது குடும்பத்தர் மத்தியில், உறவினர் மத்தியில் சாட்சி, 3வது ஊழியர் சபை விசுவாசிகளும் நம்மளை குறித்து கொடுக்குற சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, 4வது வேலை ஸ்தலத்தில் அவங்க கொடுக்குற சாட்சியாக இருக்கும்போது நம்ம படிப்படியாக உயர்வோம், 5வதாக சமுதாயத்தில் புறச்சாதி இந்த முஸ்லீம் நம்மளை கொடுக்குற சாட்சி. இப்படி 5 வழிகளிலே நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால், ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த 5 காரியத்தில் ஏதாவது நீங்கள் சாட்சியில் தவறி இருக்கலாம். இன்றைக்கு ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்போது இன்றையிலிருந்து நாளுக்கு நாள் உங்களுக்கு விருத்தி. ஒரு அல்லையா சொல்லாமா? வர உங்களை உயர்த்துவா. இந்த 5 விதத்தில் சாட்சி பெற முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை சிலர் 5 காரியத்திலும் சாட்சியாக இருக்கலாம், சிலர் 1 குறைஞ்சி 4 விஷயத்தில் சாட்சியாக இருக்கலாம், சிலர் 3 விஷயத்தில் மட்டும் சாட்சியாக இருந்து 2 விஷயத்தில் குறைவாக இருக்கலாம், சிலர் 5 விஷயத்தில் 1 தான் நடந்திருக்கலாம், 4 விஷயத்தில் குறைவுள்ளவளாக இருக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்களை குறித்து. ஒரு சின்ன ஜெபம் எல்லாம்